திமுக கூட்டணியில் இருக்கீங்க. தாவேக்காவுக்கும் தாவேக்க அரசுக்கும் மிக ஆதரவா பேசுறீங்க. தாவேக்க பக்கம் காத்து வீசுன்னு எடுத்துக்கலாமா எப்படி சார்? நல்லது நடந்தால் நல்லதை வரவேற்பேன், அல்லது நடந்தால் எதிர்ப்பேன். இதுதான் வைகோ. வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையை எப்படி பார்க்கிறீங்க? உங்களோட அனுபவத்துக்கு பல வெள்ளை அறிக்கைகளை பார்த்திருப்பீங்க. தமிழக வெற்றி வெள்ளை அறிக்கை வெள்ளையா இருக்கு, வெள்ளையா இருக்கு. பல முதலமைச்சர்களை நீங்க பாத்திருக்கீங்க. அண்ணாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, அம்மையார்ல இருந்து. இந்த முதலமைச்சருடைய செயல்பாடுகள் ஒன் டு ஒன் மீட் பண்ணிருக்கீங்க. கம்பேரிட்டிவா என்ன சொல்ல முடியும் சார்? எளிமையாக இருக்கிறார், இயல்பாக இருக்கிறார், வெளிப்படை தன்மையோடு இருக்கிறார். 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் இடைத்தேர்தல் அப்படியெல்லாம் ஒரு யூகங்களை அப்படி நீங்க தான் பேசுறீங்க. உங்களை மாதிரி பல பேர் பத்திரிகைகள்ல இந்த ராத்திரி வாதங்கள் இருக்க கச்சேரி அதுல கடுமையா பேசுறாங்க. அவங்களா கற்பனை பண்ணி ஏதோ பேசுறாங்க. யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. அது பற்றி இப்பொழுது எதுவும் சொல்வதற்கு என்னால் எதுவும் இப்பொழுது சொல்ல இயலாது. சீர்காழியில வந்து நீங்க ஓன் சின்னத்துல முதல்ல ட்ரை பண்ணீங்க. இப்போ அது அதுலயே நின்றுக்கலாமோன்னு தோணுதா சார்? மனசுல தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோ இல்ல சட்டமன்ற 6 இடைத்தேர்தல் 6 தொகுதிகளுக்கு வரப்போது இதே திமுக கூட்டணி கூட தான் பயணம் பண்ண போறீங்களா? இல்ல இளம் கட்சியா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட புது பாய்ச்சலோட நீங்க மூத்த தலைவராக கலந்து இருக்க போறீங்களா? பொதுக்குழு சகல கோணத்திலும் இது பற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அங்கு என்ன நிலைப்பாடு என்பது அங்குதான் முடிவு தெரியும். ஸ்டெர்லைட் தொடர்பா நீங்க பிரீஃப் பண்ணீங்க, ரொம்ப எலாபரேட் பண்ணி சிஎம் சொன்னீங்க. சிஎம் அது கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்க. எப்படி என்ன அவர் நல்ல முறையில் நான் சொன்னதை மிக நல்ல முறையில் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் இதற்கு அனுமதி தரமாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஸ்டெர்லைட் போராட்டம் வந்து நீங்க நீண்ட நெடிய போராட்டம் பண்ணிருக்கீங்க. குறிப்பா ஸ்டெர்லைட் ஆலை வந்து அதிமுக அரசு கொண்டு வந்திருந்தீங்க. அதிமுக அரசு அதை மூடி இருக்கு. குறிப்பா அதிமுக அரசு எப்படி மூடிச்சு தெரியுமா? 2ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வரப்போகுது, மூட சொல்லி தீர்ப்பு வரப்போகுது இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாங்க. அங்க வழக்காடிட்டு இருக்குது, போராடிட்டு இருக்குது வைகோ. அந்த நேரத்தில் ஓஹோ இப்படி ஒரு முடிவு வரப்போகுதோன்னு நினைச்சு ஜெயலலிதா வெரி ஷ்ரூட் அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் கன்னிங் ரொம்ப திறமையா மூடுறதா ஒரு ஆர்டர் போட்டாங்க. அவங்க ஸ்டெர்லைட்டுக்கு முழு ஆதரவையும் கொடுத்தாங்க, எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து அரசும் கூட ஸ்டெர்லைட்டுக்கு சப்போர்ட் பண்ணத்தான் செஞ்சது. எதிர்த்தது உண்மையாக கடுமையாக எதிர்த்து போராடியது நானும் எங்கள் இயக்கமும் சில விவசாய சங்கங்களும் 1-2 மீனவ அமைப்புகளும் தான் கடைசி வரை எதிர்த்து போராடி இருக்கிறோம். எனவே அந்த அரசு முழு ஆதரவையும் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்தது மட்டுமில்ல, கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுத்தது. நாளைக்கு கவர்னர் அட்ரஸ் வந்து தொடங்க இருக்குது. நாளைக்கு கவர்னர் சட்டப்பேரவையில் தொடங்குறது. அதிமுக 2 எம்எல்ஏக்கள் கலைஞர் சீர்காழி வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் நாளைக்கு தான் தெரியும். தொடர்ச்சியா அரசியல் ரீதியாக மிக முக்கியமாக ஒரு மூத்த தலைவர், இளம் தலைவராக முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய விஜயை சந்திச்சிருக்கிறீங்க. எப்படி பார்க்கிறது? அரசியல் ரீதியாக என்ன பேசுனீங்க உள்ள? இங்க இந்த அரசு அமைந்ததிலிருந்து கமிஷன் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. அது ஒரு மக்களுக்கு மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம். கமிஷன், கரப்ஷன் என்ற சொற்களுக்கு இடமில்லாமல் யோசப் விஜய் அவர்களின் அரசு இயங்குகிறது என்பது என்னுடைய கருத்து. இந்த கோரிக்கையை மிக அமைதியாகவும் நான் நீண்ட நேரம், இந்த அளவு சுருக்கமாக கூட சொல்ல, நீண்ட நேரம் விளக்குவதற்கும் முதலமைச்சர் அவர்கள் சந்தர்ப்பம் கொடுத்தார்கள். விரிவாக விளக்கியிருக்கிறேன். இன்னொரு கோரிக்கை வைத்தேன், அது தனிப்பட்டது. என்னுடைய நாடாளுமன்ற உரைகள் 30 ஆண்டுகளில் ஆற்றிய உரைகளை 6 பகுதிகளாக நான் தொகுத்திருக்கிறேன். அந்த தொகுதிகளை வருகிற ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று டெல்லியில் வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த விழாவிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும். முதல் பிரதியை நான் திட்டமிட்டிருப்பது இப்போது இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட திட்டமிட்டிருக்கிறேன். அவரிடம் அனுமதி கேட்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். அதை ஒரு கோரிக்கையாக வைத்தேன். இந்த 2ஐயும் எடுத்து பேசுவதற்கு நீண்ட நேரமாகிவிட்டது. அவர் அதை
ஒரு 45 நிமிடங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்ததற்கு நான் முதல்வருக்கும் அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முல்லை பெரியாறு பென்னிகுக் அணையை பாதுகாப்பதிலும் நீட்டினோ நாசகார தொழிற்சாலை அமையவிடாமல் தடுத்து ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு தடை உத்தரவு 15 வருடங்களாயிற்று நான் வாங்கி அதை தடுத்து வைத்திருப்பதற்கும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயம் ஆகவிடாமல் வாஜ்பாயிடம் அந்த முடிவை மாற்றுவதற்கும், எனவே தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரக்கூடாது என்பதற்காக, மேகதாட்டு அணையை கர்நாடகம் கட்டவிடக்கூடாது என்பதற்காக காவிரி மண்டலம் பூராவும் ஊராக சென்று கட்சியை பற்றி பேசாமல் கட்சி கொடி கட்டாமல் நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அதை போலத்தான் பொது பிரச்சனைகளுக்கு இப்பொழுது ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா எனப்படுகின்ற சீமை கருவேலி நாட்டு வேலிக்காத்தான் தமிழ்நாட்டையே நாசப்படுத்தி விட்டது. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் செல்வம் அவர்களும் இன்னொரு ஜட்ஜும் இதை அடியோடு அகற்ற வேண்டும், அரசே முன்வர வேண்டும், நீதிபதிகள் இதை கண்காணிக்க வேண்டும் தீர்ப்பு கொடுத்தார். நீங்களே அதை செய்யலாமே என்று என்னிடம் கேட்டார். நான் அந்த வழக்கு தொடுத்ததால் நான் அப்பொழுதே பல ஊர்களுக்கு சென்று பல மாவட்டங்களுக்கு சென்று அதை அகற்றுகின்ற வேலையில் ஈடுபட்டேன். தற்பொழுதும் அதில் ஈடுபட்டு வருகிறேன். எனவே என்னை பொறுத்தமட்டில் என்னுடைய பொது வாழ்க்கையில் அரசியல் கட்சி முடிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காக்க வேண்டும் என்கின்ற கடமையில் நான் மன நிறைவு கொள்ளத்தக்க வகையில் நான் பணியாற்றி வந்திருக்கிறேன். அதே அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த காப்பர் ஸ்மெல்டர் எந்த வடிவத்தில் வரக்கூடாது என்று தடுப்பதற்கான முயற்சியிலும் நான் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த நோக்கத்திற்காகத்தான் முதலமைச்சரை சந்திக்க வந்தேன். என்ன சொல்ல வேண்டுமோ அதை விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த சந்திப்பு எனக்கு மனதிற்கு மன நிறைவை தந்தது. சார்